வணக்கம் மக்களே! இன்னைக்கான காணொளியில நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். மண்டே எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத பத்தி பார்க்கலாம். அப்புறம் நம்ம கன்சிடர் பண்ண சில ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது இப்ப கன்சிடரபிள் ரேஞ்சஸ்ல இருக்கான்றத பத்தியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா நம்ம பார்க்க போறது நிஃப்டி. நிஃப்டி ஃப்ரைடே நாள் க்ளோசிங்ல பார்த்தீங்கன்னா 113 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல போய் 23,092க்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. தொடர்ந்து பிப்ரவரி 1 வரைக்கும் ஒரு சைட்வேஸ் பெர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். 23,350ங்கிறது நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அடுத்ததா பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 221 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல போய் 48,367க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. பேங்க் நிஃப்டியில கூட பார்த்தீங்கன்னா 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து போயிட்டு இருக்காங்க. நல்ல ரெசிஸ்டன்ஸா பார்த்தீங்கன்னா 49,800 இருக்கு. அடுத்ததா சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து டச் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து சென்செக்ஸ்ல கொஞ்சம் டவுன் பெர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். சென்செக்ஸ் ஃப்ரைடே நாளில் பார்த்தீங்கன்னா 329 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல போய் 76,190க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா செபி தரோஹர்னு சொல்லி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு ஒரு ரெபாசிட்டரியை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா செபியை பற்றி நமக்கு நாலேஜ் நல்லா கிடைக்கிறதுக்காகவும் அதோட ஹிஸ்ட்ரி அதோட எவல்யூஷன் எப்படி இருந்ததுங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் 3D கேலரிஸ் 3000 அசட்ஸ் அதில் என்னென்ன இருக்குன்னா ஆர்டிகல்ஸ் இன்டர்வியூஸ் வீடியோஸ் அதுக்கப்புறம் ரெகுலேஷன்ஸ் பற்றியும் நம்மளோட நாலேஜ்க்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரெபாசிட்டரியை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெப்சைட்டோட லிங்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு இன்டராக்டிவ் வெப்சைட்டா இருக்கும். ஸோ இது மூலமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து செபியை பற்றியும் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டோட எவல்யூஷனை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா MISM.org இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஐஜிஎல் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. கன்சிடரபிள் ரேஞ்சஸில் இருக்குன்னு சொல்லி 370 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து January 31 1:1 ஷேர் வந்து தராங்க. ஸோ இப்போ ஐஜிஎல் பார்த்துடலாம் நம்ம. இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட். ஸோ ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா 2% கிட்ட வந்து இறங்கியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம். இது வந்து நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்க நல்ல ஸ்டாக். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா January 3 அன்னைக்கு 450 கிட்ட வரைக்கும் போயிட்டு தொடர்ந்து வந்து ஒரு சரிவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நல்ல சப்போர்ட்ல இருக்காங்க 380 ரேஞ்சில். அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 340 315 இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்து நல்ல கன்சிடரபிள் ரேஞ்சஸாக இருக்கும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து நாமினலாக தான் இருக்கு. ஆனால் வந்து தொடர்ந்து ஒரு இறக்கத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்க மாதிரி தான் இருக்கு. நாளைக்கு இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு சப்போர்ட் லெவல்ஸை கீழே உடைக்கும் போதும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு பார்ப்போம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சிஎன்ட் ஷேர். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா 24% கிட்ட வந்து ஃப்ரைடே வந்து குறைஞ்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சிஇஓ கார்த்திகேயன்கிறவர் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துருக்காரு. இது ரெண்டுமே சேர்ந்து ப்ளஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25க்கு வந்து அவங்களோட ரெவன்யூ கைடன்ஸும் வந்து குறைஞ்சிருக்கு. அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரே நாளில் 24% கிட்ட வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1328க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சிஎன்ட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்டாக் பாருங்க ஒரே நாளில் வந்து
23.3% கிட்ட குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டாக்குமே வந்து பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து நாமினலா தான் இருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1270, 1100, 985. இந்த ஸ்டாக்குமே வந்து தொடர்ந்து வந்து ஒரு சரிவு குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு சப்போர்ட் லெவலுக்கு கீழ போம்போதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்றதுக்கு பார்க்கலாம். இந்த ஸ்டாக்லயும் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ், 50 டே மூவிங் ஆவரேஜ கிராஸ் பண்றாங்க. ஸோ ஒரே நாள்ல இவ்ளோ இறக்கத்த குடுத்தனால மண்டே கொஞ்சம் ரெக்கவரிய இந்த ஸ்டாக்ல நம்ம பார்க்கலாம். அடுத்ததா வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ். இது நம்ம கன்சிடர் பண்ணியிருந்த ஸ்டாக் தான். ப்ராஃபிட் வந்து 73% வந்து அதிகமா இருக்கு. 3249 crores இருக்கு. இருந்தாலும் வந்து இதுல ஒரு ஒன் டைம் கெயினும் சேர்ந்திருக்கு. அதனால இவ்ளோ அதிகமா இருக்கு ப்ராஃபிட். ஸோ டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 10,705 crores வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2.5 ₹2.50 வந்து ஒரு ஷேருக்கு தராங்க. அதோட ரெக்கார்ட் டேட் வந்து January 31st. இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அதிகரிச்சிருக்கு. 14.3% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் அசட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,54,469 crores இருக்கு. நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 2.68% குறைஞ்சிருக்கு 2.72%ல இருந்து. இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் லெவலா நம்ம வந்து 500, 440 இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்துச்சுன்னா குறைய வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து ஒரு பிரைஸ் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டியை பார்த்துடலாம். இந்த ஷேர் வந்து நம்ம லாங் டேர்ம்க்கு கன்சிடர் பண்ணிட்டு இருக்க ஷேர். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2.3% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலுமே வந்து ஃப்ரைடே இந்த ஷேர் வந்து நெகட்டிவா தான் முடிச்சிருக்காங்க. இப்போ டாக்டர் ரெட்டியை பார்த்துடலாம். ஸோ ஃப்ரைடே எண்டிங்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% வந்து இந்த ஷேர் டவுன் ஆயிருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் லெவலா 1170யும் அதுக்கடுத்து வந்து 1120யும் இருக்கு. குறைய இது வந்து நல்ல கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக் தான். இது வந்து பை ஆன் டிப் ஸ்டாக். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மக்களே February 1 வந்து பட்ஜெட் நாளுங்கிறதுனால சில ஸ்டாக்ஸ் வந்து அன்னைக்கு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண வந்து நல்ல ரேலியை கொடுக்கலாம். ஒருவேளை ஸ்விங்குக்கோ ஷார்ட் டேர்ம்க்கோ நீங்க கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஏதாவது ஸ்டாக் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரேலியை யூஸ் பண்ணி எக்ஸிட் பண்ண பாருங்க. ஒருவேளை வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறமா வந்து மார்க்கெட் வந்து இன்னும் கூட டவுன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நன்றி மக்களே. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தா செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில சந்திப்போம்.